தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த துறையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது துப்புரவு துறையில் தான் அதிகமான பெண்கள் வேலை பார்க்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை மண்டலம் 14 பெருங்குடியில் ஒரு பெண் பணியாளர் ஒருவர் அவருடைய சூப்பர்வைசர் அஸ்வின் குமாராலேயே பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்காங்க. இது போல் பாலியல் துன்புறுத்தல் சென்னையில் பல வகையான மாநகராட்சி நிர்வாகத்தில் நடத்துது, ஒப்பந்த ஊழியர் நிர்வாகத்தில் நடந்தது. மாநகராட்சி நிர்வாகத்திலேயே புகார் அளித்தான் அந்த தொழிலாளிக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி பணி பாதுகாப்பும் இல்லைன்னு சொல்லி நிறைய கடிதம் கொடுத்துட்டல, வேலை இல்லை போ அப்படின்னு, ஒத்து வரல நீ பண்ணிட்ட அப்படின்றாங்க. மாநகராட்சி நிர்வாகத்திலே ஒரு உத்தரவாதம் இருக்கிற வேலையே இருக்கும்போதே இந்தமாரி நிலைமைன்னா ஒப்பந்த ஊழியர் மத்தியில் எப்படி இருக்கும், இப்போ இருக்கிற ஒப்பந்த நிறுவனத்தில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். அதனால் ஒட்டுமொத்தமான அந்த தொழிலாளியை புகார் கொடுக்கறத மறுத்துட்டாங்க. தனியாருக்கு கீழே இருக்கிற தூய்மை பணியாளருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் அரசு ஏன் இதுக்கு ஒரு தீர்வு காணவே இல்லை? பணியாளர்களுக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் நிர்ணயிக்கப்படணும், அது அரசாங்கத்தாலேயே கண்காணிக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் பணியாளர்களுடைய குறை நிறைகளை கேட்டு அதை அரசாங்கத்தோட பார்வைக்கு கொண்டு போகிறதுக்கு இவங்களுக்கான ஒரு குரல் வேணும் அப்படிங்கிறது தான் சமூக செயல்பாட்டாளர்களுடைய கோரிக்கையாக இருக்குது.